ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியும் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் கடந்து வரும்படியாக தேவன் நம்ம இந்த நாளுக்குள்ளாய் பிரவேசிக்க செய்திருக்கின்றார். இந்த காலை வேலையை துவங்கி இருக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பதாக கடந்து சென்று நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் தாமே நம்மை வழி நடத்தட்டும். அவர் நம்மை வழி நடத்துவார் என்று சொன்னால் அந்த நாள் முழுவதுமாக நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவருடைய சித்தப்படி வழி நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். நாம் அநேக நேரங்களிலே நாம் சோர்ந்து போனவர்களாக காணப்படுகின்றோம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்து நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் வழி நடத்தக்கூடிய வழிகள் எல்லாவற்றிலும் நாம் கடந்து போகும்படியாக, அந்த வழிகள் நேர்த்தியான வழிகளாய் காணப்படும்படியாக தேவன் கிருபை பாராட்டுகின்றார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். 2 Timothy chapter 1 verse 12, the middle portion. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கின்றேன். அருமையான தேவச்சனமே, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், நான் விசுவாசித்திருக்கின்றவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். இன்றைக்கு கால வேளையிலும் கூட நானும் நீங்களும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தைரியமாய் சொல்ல முடியும். நான் கடந்து போகின்ற பாதைகள் எல்லாவற்றிலும், நான் எடுத்துக்கொள்ளுகின்ற பிரயாசங்கள் எல்லாவற்றிலும், என்னுடைய பாரம், துக்கம், கவலைகள் எல்லாவற்றிலும் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். அவர் தம்மிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் போதுமானவராக இருக்கின்றாராம். பிரியமான தேவச்சனமே, இந்த நாளின் கால வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம் அல்லவா? ஒரு புதிய நாளை நாம் துவங்கி இருக்கின்றோம். இந்த நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கும் பொழுது அநேக காரியங்களினூடாய் நானும் நீங்களும் கடந்து போக வேண்டும். அப்பொழுதெல்லாம் சொல்லுவோம், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். அவர் எல்லாவற்றையும் காத்துக்கொள்ள போதுமான தேவனாக இருக்கின்றார். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் தாமே அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள போதுமானவராய் இருக்கின்றார். ஆகையினாலே சோர்ந்து போகாதே, கலங்கி போகாதே. நீ விசுவாசித்திருக்கின்ற தேவன் தாமே உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கின்றார். ஆகினால் தானே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், மிகவும் தைரியமாக சொல்லுகின்றார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கின்றேன். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார்? அவர் எல்லாவற்றிலும் இருந்து எனக்கு விடுதலை கொடுக்க அவர் விடுதலையின் நாயகனாக காணப்படுகின்றார். அவர் எல்லாவற்றிலும் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ள அவர் பாதுகாவலராக காணப்படுகின்றார். என்னுடைய எல்லா விதமான பலவீனங்களிலும் இருந்து எனக்கு பலனை கொடுக்க அவர் தாமே என்னுடைய பரலோக வைத்தியராக காணப்படுகின்றார். என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாக அவர் தாமே எனக்கு காணப்படுகின்றார். அருமையான தேவச்சனமே, இப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்துல இந்த காலை வேளையை நானும் நீங்களும் துவங்கி இருக்கிறோம் அல்லவா? அவர் தாமே இந்த நாள் முடிய நம்மை பாதுகாத்து வழி நடத்தி இந்த நாளை முடித்து இரவு வேளைக்குள்ளாய் செல்லும் பொழுது என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் நன்மையும் செம்மையுமாக முடித்தார் என்று சொல்லி நானும் நீங்களும் சொல்ல தேவன் நமக்கு கிருபை பாராட்டட்டும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். சொல்லுவோமா? நான் விசுவாசித்திருக்கின்றவர் எல்லாவற்றையும் எனக்காக செய்ய போதுமான தேவனாக இருக்கின்றார். ஆகையினால அவருடைய கரங்களிலே இந்த நாளை நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த நாள் முழுவதுமாய் அவர் தம்முடைய சித்தப்படி என்னை வழி நடத்தட்டும் என்று சொல்லி நம்மை ஒப்புக் கொடுப்போமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுவதுமாய் தேவனுடைய பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்து வழி நடத்தட்டும். ஆமென்.